ஹாய் காய்ஸ், லஞ்சு முடிஞ்சிட்டு அடுத்த கட்ட வேலை என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாலு மணிக்கெலாம் டீ வாங்கிட்டு வந்துட்டாங்க. எல்லாேருக்கும் கிளாஸில் ஊற்றி கொடுத்தேன். நானும் குடித்தேன், எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் கொடுத்தேன், பிள்ளைங்களுக்கும் கொடுத்துருக்குறேன். அப்புறம் மாவு ஊற வச்சுருந்தேன், அதை அரைக்கலான்ட்டு கிரைண்டர்லாம் ரெடி பண்ணிட்டேன். அரிசி மாவு உளுந்து மாவு அரைக்கிறதுக்கே 1 ஹவருக்கு மேலே ஆகும். எங்கள் வீட்டில் பெரிய கிரைண்டர் தான் இருக்குது, அதில் தான் நான் அரைச்சிக்குவேன். இதில் அரைச்சா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கவும் செய்யும். அதனால் இதிலே போட்டு விட்டுட்டு பாத்திரத்தை தள்ளி போட்டிருக்கேன் கழுவுறதுக்கு. பாத்திரம் கொஞ்சம் அதிகமாக கிடக்கு. இது கழுவுறதுக்கே 2 மணி நேரம் ஆகும் போல இருக்குது. பாத்திரம் வளர்க்கறதுக்கு ஒரு ஆள் வச்சுக்கலான்னு பார்த்தா நம்மளுக்கு அந்தளவுக்குலாம் வசதி கிடையாது. என்ன பண்ணுறது, நம்மளே தான் கழுவணும். எல்லா பாத்திரத்தையும் கழுவி ஒரு இடத்துல அடுக்கி வச்சுருக்கேன். துணி நிறையா கிடந்துச்சு, அதையும் ஊற வச்சுருக்கேன். அதை துவைச்சி காய வச்சுட்டு அடுத்தது வீடு வாசலை கூட்டலான்னு ரெடி பண்ணிட்டேன். பொழுது போயிட்டே இருக்குது. சீக்கிரமாக வீடு வாசலை கூட்டி கோலம் போட்டுட்டு சாமிக்கு படைக்கிறதுக்கு ஏதாவது செய்யலாமேன்ட்டு பார்த்தா கேசரி தான் செய்யலான்னு தோணுச்சு. சரின்னு கொஞ்சம் கேசரியும் செஞ்சு வச்சுட்டேன். அதோட மணி 6 ஆக போகுது. விளக்கேற்றலான்ட்டு சாமி பூஜைக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். விளக்கேற்றி வச்சு அந்த கேசரியை படைச்சிட்டு இன்றைக்கி சாமி கும்பிட்டா இன்றைய பொழுது ஓவர். இதேமாரி ஃபாலோ பண்ணுங்கள்.